என்னது 11 ஹார்ஸ்ல இந்தியா டு ரஷ்யா வந்துடலாமா? ஹே ஆல், இஃப் யூ டோன்ட் நோ மீ, ஐ அம் சக்தி, வெஸ்டர்ன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தேர்ட் இயர் ரஷ்யாவில் படிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் டே இன் இந்தியா ஃபார் திஸ் இயர். இந்த தடவை நான் தமிழ்நாட்டில் வந்து ஏறலை, நான் கொச்சின் போய் ஏறினேன். ஸோ ஆன் த வே நிறைய டீ எஸ்டேட்ஸ்லாம் நின்று நிறைய கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். திஸ் இஸ் த கொச்சின் ஏர்போர்ட். இங்கே வந்து கொஞ்சம் பேக்கில் அரேஞ்ச் பண்ண வேண்டியதில் இருந்துச்சு, அதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோட பேக் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பேரண்ட்ஸ் அவங்க அலோவ் பண்ணலை. ஸோ கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. இதுதான் வந்து அந்த போர்டிங் பாஸ் வாங்குகிற கவுண்டர். இங்கே போய் நான் செக் பண்ணும்போது வெயிட் ரொம்ப எக்ஸஸாக இருந்துச்சு. பர் கேஜிக்கே நியர்லி 2000 பே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒன் ஸ்வீட்டஸ்ட் அட்வைஸ், எவ்ரி ஒன் ஷுட் ப்ரீ புக் தேர் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆர் வெயிட். ஸோ கேட்டை பார்த்து நான் கரெக்டாக வந்துட்டேன். ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. க்யூவில் நின்றுருந்தோம். ஜஸ்ட் 5 சீட்ஸாக வந்து கூப்பிட்டு போர்டிங் பாஸ் வாங்கி அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி எங்களை அலோவ் பண்ணாங்க. ஏற்கனவே நான் எக்ஸ்ட்ரா கேஜிஸ் வச்சுருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, இவர் ஒரு பேக் வச்சுருக்காரு. அதில் தொங்க விட்டுருக்க கீ செயினே 1/2 kg நியர்லி வரும் போல். ஸோ நான் ஃப்ளைட்டில் ஏறும்போது கேப்டன் வந்து கேமரா டவுன் அப்படின்னு சொன்னார். சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்ட்ரியாக உட்காந்தாச்சு. ஸோ யார் யாருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும், வீடியோ மெசேஜ் அனுப்பணுமோ நான் எல்லாருக்கும் வாய்ஸ் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இப்படி தான் வந்து ஃப்ளைட்டை எடுத்துட்டாங்க. பட் இந்த ஃபீல் என்னால் சொல்ல முடியல. இந்தியா விட்டு கிளம்புறோன்ற ஃபீல் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரில எனக்கு. என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கும் புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே புரியல. ஸோ எனக்கு பசிச்சனால கோவா சாப்பிட்டேன். இப்படி தான் இருக்கும். ஃப்ளைட் எடுத்த பிறகு ஃபுல் லைட்டாக வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க அண்ட் ஃபுட் கொடுக்கும்போது மட்டும் லைட் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் எனக்கு கொடுத்தது. சாண்ட்விச் மாதிரி சிக்கன் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ப்ரீ புக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு டைமுக்கு வந்துருச்சு. அண்டு எனக்கு 6 hours ட்ராவல்ன்றனால ஆல்ரெடி நான் தமிழ்நாடு டு கேரளா வந்து நான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டேன். ஸோ ஐ வாஸ் ஸோ டயர்ட். நான் வந்து எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன் ஃபுல் ஃப்ளைட்டுக்குமே வந்து. தென் லேண்ட் பண்ணிட்டாங்க. எங்கன்னா அபுதாபி. எங்கள் லக்கேஜஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது ரேண்டமாக 2 members வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஜாயின் பண்ணாங்க என் கூட. ஸோ எனக்கு ஃபியர் இல்லை. பட் ஒரே ஃபியர் என்னென்னா, என்னோட பாஸ்போர்ட் எடுத்து நான் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருந்தேன், எதுவும் லாஸ் ஆயிடுச்சான்னு. ஸோ அது ஒன்று மட்டும்தான் ஃபியர். எனக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு 1.5 hours மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி இந்த ஃப்ளைட்டுக்கு மாறுறதுக்கே வந்து கரெக்ட் டைம் இருந்துச்சு. இந்த வியூ வந்து ஹெவன்லியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளைட் எடுத்து டயர்டில் திரும்ப தூங்கிட்டேன். பிகாஸ் 5 hours ஃப்ளைட். தென் என்னோட லக்கேஜஸ்லாம் எடுத்தேன். எக்ஸ்ட்ரா கேஜி லக்கேஜஸ்லாம் ஓவர் சைஸ்டு பேக்கேஜ்னு சொல்லி தனியாக போட்டிருந்தாங்க. அது எனக்கு தெரியாது. ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். அண்ட் ரீச் மை ஹாஸ்டல் பை மாஷ்ரோச்கா. இதுதான் என் ஹாஸ்டல். என் ரூம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப